श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 60. जगज्जननरक्षणक्षपणसङ्गिनोरङ्गिणः पवित्रतममाद्रिये भगवतः पदत्रद्वयं शिवत्वकरणक्षमत्रिदिवसिन्धुसम्बन्धिनं प्रधाव्यचरणं निजं प्रणिदधाति यत्र प्रभुः. பதபதார்த்தம் ஜகத் உலகங்களுடைய ஜனன உண்டு பண்ணுகிறதென்ன, ரக்ஷண காப்பாற்றுகிறதென்ன, க்ஷபன போக்கடிக்கிறதென்ன, இவைகளிலே சங்கினகா ஆசையுள்ளவராயும், பகவதா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்கிற 6 குணங்களோடு கூடியவருமாயிருக்கின்ற ரங்கினகா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பவித்ரதமம் மிகவும் பரிசுத்தமாயிருக்கின்ற பதத்ரத்வயம் 2 பாதுகைகளை ஆத்ரியே ஆதரிக்கிறேன். எத்திர யாதொரு பாதுகைகளில் பிரபுகு எஜமானரான ரங்கநாதனானவர் சிவத்வகரண சிவனாக பண்ணுகிற விஷயத்திலே க்ஷம சமர்த்தையாயிருக்கின்ற திரிதிவ சிந்து தேவர்களின் நதியான கங்கைக்கு சம்பந்தினம் உண்டு பண்ணுகிறதான நிஜம் தன்னுடையதான சரணம் திருவடியை பிரதாவ்ய அலம்பி பிரணிததாதி வைக்கின்றாரோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இதில் பெருமாளுக்கு எவ்வளோ அப்ஜெக்டிவ் போடுறார் அப்படின்னா, ரங்கினகா ரங்கநாதனுடைய, எந்த ரங்கநாதன் இந்த உலகத்தை உண்டு பண்ணி காப்பாற்றி போக்கடிக்கிறது. ஆக இந்த 3 வேலையும் அவர் தான் பண்ணுறார். இதை பண்ணுறதுக்கு அவருக்கு சில குணங்கள் தேவைப்படுறது. அதுதான் அந்த பகவதா 6 குணம், ஞானபலம் சக்தி ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு இந்த 6 குணங்களை வச்சுண்டு இந்த 3 விதமான வேலைகளை செய்யக்கூடிய ரங்கினகா அந்த ரங்கநாதன் என்ன பண்ணுறார்? அவரே பெருமாள்ன்றவரே பரமசுத்தம், அவரே பவித்திரம், பெருமாளே ரொம்ப பவித்திரமானவர். அப்போ அவரோட திருவடி அவ்வளோ பவித்திரமானது. எவ்வளவு பவித்திரம் அப்படின்னா, இந்த திரிவிக்ரமாவதாரத்தும் போது சத்தியலோகத்துக்கு போய் அந்த சேர்ந்த திருவடிக்கு பிரம்மா சேர்த்த தீர்த்தமானது நூப்புர கங்கையாக கீழே விழ ஆரம்பிச்சுது. நூப்புர கங்கை அப்படின்னா அந்த நூப்புரம்ங்கிறது திருவடியில் போட்டுக்கிற ஒரு சிலம்பு மாதிரி ஒரு ஆபரணம். அந்த திருவடியில் பட்டு அது கீழே விழுந்ததுனால அதுக்கு நூப்புர கங்கைன்னு பேர். நம்ம இப்போ கூட கள்ளழகர் கோவிலில் சேவிக்கலாம். நூப்புர கங்கை திருமஞ்சனம்லாம் அங்கே உண்டு. அவள் அதை சிலம்பாறுன்னே சொல்லுவாள் நூப்புர கங்கையை. அந்த அந்த தீர்த்தமானது சிவபெருமானோட தலையில் அவர் அந்த ஜடாமுடியில் அதை வாங்கிக்கிறார். அப்போது அவருக்கு சிவன்னு பேர் வருது. சிவன் அப்படின்ற சப்தம் மங்களம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சிவன்ற பதத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த தீர்த்தத்தை அவர் திருவடியில் இருந்து பெருகின அந்த தீர்த்தத்தை திருமுடியில் தாங்கினதுனால சிவன் அப்படின்ற பேர் இவருக்கு வந்தது. மங்களம் அப்படின்ற சப்தத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த பேர் இவருக்கு கிடச்சிது. அப்போ பாருங்கோ, பெருமாளே அவ்வளோ பவித்திரமானவர், பெருமாளோட திருவடி அவ்வளோ பவித்திரமானது. அந்த திருவடியில் தோன்றின கங்கை அவ்வளோ பவித்திரமானவோ, ஏன்னா அத்தனை பாபத்தையும் போக்கக்கூடிய சக்தி அந்த திருவடி சம்பந்தம் பெற்ற அந்த கங்கைக்கு உண்டு. இப்போ இந்த கங்கையை தலையில் சேர்த்துன்றதுனால மங்களம் உண்டான சிவபெருமான் இருக்க, இப்படிப்பட்ட பெருமாள், இவ்வளவு பவித்திரமான அந்த பெருமாள் தன்னுடைய திருவடியை இந்த பாதுகையில் சேர்க்கும் போது காலை சோதிச்சு பாராம். அதாவது அலம்பிண்டு தான் வைப்பாராம். திருவடியை பிரதாவ்ய அலம்பி பிரணிததாதி வைக்கின்றாரோ அப்படின்னு. பெருமாள்ன்றவர் அப்பேற்பட்ட பவித்திரமானவர். ஆனால் அவர் தன்னோட திருவடியை பாதுகை மேலே வைக்கணும்னா ஒரு தடவை காலை அலம்பிண்டு தான் வைப்பாராம். அதில் தூசுலாம் இருந்துடக்கூடாது. திருவடி பாதுகை மேலே வைக்கும்போது பாதுகை அதை விட பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவர் அலம்பிண்டு வைக்கிறார் அப்படிங்கிறது தான் வியாக்கியானம். ஆக பெருமாளே பவித்திரமானவர், எந்த விதமான தோஷங்களுக்கும் ஆட்பட்டவரே கிடையவே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்டவர் பாதுகையில் திருவடியை சேர்க்கும்போது அவர் காலை அலம்பிண்டு தான் பாதுகை மேலே வைக்கிறார் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார்.
இதனால தானோ என்னவோ எனக்கு தெரியல, இதனால தானோ என்னவோ நாம் கூட இப்போ நம்ம ஸ்ரீ சன்னதியில் போனோம்னா, ஆசிரமத்துலலாம் போனோம்னா, ஸ்ரீபா தீர்த்தம் வாங்கிக்கும் போது பெருமாள் தீர்த்தத்தை நேராக அப்படியே வாங்கி ஸ்வீகரிச்சுன்றுவோம். ஸ்ரீபா தீர்த்தம் வாங்கிக்கும் போது முதல்ல ஒரு தடவை தீர்த்தம் கொடுப்பா, அதை நம்ம கையை சோதிச்சுண்டு நம்ம புரோக்ஷிச்சுப்போம், நம்ம தலையில் புரோக்ஷிச்சுண்டு ரெண்டாவது கொடுக்குற தீர்த்தத்தை தான் நம்ம ஸ்வீகரிச்சுப்போம். ஏன்னா ஸ்ரீபாத தீர்த்தம்ன்றது அவ்வளோ அவ்வளோ ஸ்லாக்கியமான தீர்த்தம். ஏன்னா அது பாதுகை சம்மந்தப்பட்டது. அது அப்படியே ஸ்வீகரிச்சுக்கிறது கூட தப்பு போல இருக்குது. அதனால தான் முதல்ல ஒரு தீர்த்தம் சேர்த்து நம்மளை சுத்தி ஆனதுக்கு அப்புறமா நம்ம உள்ள அதை ஸ்வீகரிச்சுக்கிறோம். ஒருவேளை இந்த ஸ்லோகத்தோட அந்த பழக்கத்தினால வந்த ஸ்லோகமாயுது, இல்லை இந்த ஸ்லோகத்தினால வந்த அந்த தாத்பரியமாவது அப்படி எனக்கு தெரியல. ஆனால் இப்படி கூட இதனால தான் ஒரு வேளை அந்த காரணம் இருக்குமோ அப்படின்னு அப்படி எனக்கு இது தோணித்து. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, திருமாலை காட்டிலும் திருமாலுடைய பாதுகையானது அப்பேற்பட்ட பரிசுத்தமானது அப்படின்னு சுவாமி இதில் நிர்தாரணம் பண்ணுறார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.